பீகாரில் ராகுல் காந்தி அவர்களின் யாத்திரை அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் உசுப்பியிருக்கிறது. அகில இந்திய அளவில் பெரும் தாக்கத்தை அது ஏற்படுத்தி வருகிறது. பாஜக மற்றும் அதன் துணைநிலை அமைப்புகள், சங்க பரிவாரங்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எப்படி வாக்கு திருடுகிறார்கள், திருடி ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்துகிற ஒரு பயணமாக அது அமைந்திருக்கிறது. அந்த பயணத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே ஆதரவை தெரிவித்திருப்பது ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறது. ராகுல் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த அறப்போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் பேராதரவு நல்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் திட்டமிட்டு நம் மீது திணிக்கப்பட்ட ஒரு தேர்தல். பதவிக்காலம் முடிவதற்கு முன்னதாகவே மாண்புமிகு ஜக்தீப் தங்கர் அவர்களை அச்சுறுத்தி பதவி விலக வைத்திருக்கிறார்கள். குடியரசு துணைத் தலைவருக்கே இந்த நிலை பாஜக அரசில் என்பது வெட்கக்கேடாகும். மேலும் அவரை வீட்டு காவலில் சிறை வைத்திருக்கிறார்கள். வெளி உலகத்தோடு அவரால் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்குவதாக அமைந்திருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக அவர்கள் மதிக்கவில்லை என்பதை மேலும் இது உறுதிப்படுத்துகிறது. இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை சார்ந்த திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை குடியரசு துணைத் தலைவருக்கான வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் என்றால் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களின் கருத்து சுதந்திரம், செயல் சுதந்திரம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அவரும் RSS அச்சுறுத்தலுக்கு ஆட்படக்கூடியவராகத்தான் இருக்க முடியும். இத்தகைய சூழலில்தான் மனித உரிமை ஆர்வலராகவும் அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்களை பாதுகாக்கக்கூடிய போராளியாகவும் விளங்குகிற உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்களை இந்தியா கூட்டணி வேட்பாளராக முன்மொழிந்திருக்கிறது. மக்கள், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதனை வழிமொழிய வேண்டும், அவருக்கு வாக்களிக்க வேண்டும், அவரை குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் வாயிலாகவும் மீண்டும் அந்த வேண்டுகோளை முன்வைக்கிறோம். இதில் தமிழர் அல்லாதார் என்கிற அரசியல் தேவையற்றது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வலிமை பெற்றவர் யார், சுதந்திரமாக செயல்படக்கூடியவர் யார் என்கிற அடிப்படையில்தான் அணுக வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.